28 உங்களோட வேண்டி போட்டு சாமான் ஒன்றும் சரியில்லையோ. இன்னொரு 10 இதில் அங்கிட்ட அது ஐயா கடிக்க போகிறாங்க. புது வீடை ஒன்று வந்துட்டு கட்டி கொடுத்து நாங்கள் வந்து குடிபூதலும் வந்துட்டு செஞ்சு வச்சு நாங்கள் வந்து இங்கே சங்கானையில், அதாவது வந்து அந்த மாற்றுத்திறனாளி மூந்தநாடு அம்மாக்கேன்னு மட்டக்களப்பில் இருந்தா சொல்லுங்க. நாங்கள் உங்களை அந்த வீடியோ பார்த்தோம். நாங்கள் அந்த பூபாலனோட பூபாலன் அந்த வீடியோ சொல்லுங்க. பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நாங்கள் எப்படி உங்களை போல ஆட்கள் தான் இருப்போம். ஆமாம் இதே போல வாய் தான் நுவங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க கொஞ்சம் காலம் திருப்பி எப்பப்போ சொல்கிறாங்களோ யாருக்கு தெரியும். என்ன சொல்லுது வீடு அங்கே இடிஞ்சும் போச்சு. அங்கே பின் வீட்டில் கிளம்புறது அந்த எது சூடை மொட்டியும் இதான் நீங்கள் எடுத்து வித்த மீனோ. அப்போ இப்போ 20,000 ரூபாக்குரிய சாமானுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை. நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட நீங்கள் அப்போ உங்களோட காசு வந்து அந்தாலும் அப்படி செய்யாது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஆக்கினி. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சங்கானை என்ற இடத்துல சங்கானே அப்போ சங்கானை. இப்போ நான் வந்து அக்கினியையும் வந்து கூப்பிட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் வந்து கதைக்கணும் அப்படின்றக்காண்டி. அதனால் ஆரம்பத்தை அக்கினி காய்க்கிறேன். நான் கொஞ்சம் நேரம் காய்க்கிறேன். சும்மா ஹம்பளை கதை சும்மா ஹம்பளை நம்மளோட சேனல் தான். இட்ஸ் ஓகே, நம்மளோட சேனல் தான். அதை விட நீ வந்து இன்றைக்கு அந்த வந்த லுக்கமே பிடிச்சிருக்கு. அந்த மேலே நல்ல லுக்காக இருக்குது. காலை மழும்பி ஒரு கருப்பு டிஷர்ட்டை போட்டுட்டு சரசரன்ட்டு இப்படி வந்து முன்னுக்கு கண்ணாடி கொண்டு பார்த்துட்டு இப்படி நின்று பார்த்தான். என்னோட கலாட்டி எறிஞ்சு டக்குன்னு வந்து ஷர்ட்டை போட்டு வந்துட்டான். வை திஸ் கலரி செட் ஆகல கலர். இது இப்போ செட் ஆகிருக்கா? அது எதுவுமே செட் ஆகலை. இப்போ அதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அது மனசுலாம் பிள்ளை இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கானைக்கு. இப்போ சங்கானைக்கு உங்களுக்கு என்ன அலுவல்? அங்கே எல்லாம் ஓரளவு முடிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்டால், ஓரளவு மீன்ஸ் ஒரு 90% முடிச்சிட்டோம். இன்னொரு 10 அங்கிட்ட அது ஐயா கடிக்க போகிறானே. இல்லை உங்கள் நாயில் இந்த நாயில் ஓடி அந்த ஐயா போனவர் இல்லோ. அப்போ நான் பயந்துட்டேன் கடிக்குது வரையான். எடுத்தங்க. அப்போ சங்கானையில் வந்து நாங்கள் செஞ்ச வேலைத்திட்டங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். அப்போ வந்து ஒரு 10 வித வேலை. அதாவது அந்த உங்கள் சந்தோஷ் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா சின்னவன்ட அந்த அந்த ஷெட்டுக்கு வந்துட்டு சைட்டுக்கு கட்டுற வேலை மட்டும்தான் இருக்குது. அது நாங்கள் செய்கிற ஐடியாவில் இருக்கையில். அப்புறம் வந்து ஒரு லண்டனில் ஒரு அக்காவரால் வந்து காய்ச்சிருந்தா. அப்போ அதில் வந்துட்டு அது செய்கிற ஐடியாவிலேருந்து மழையில் இதுலன்னு சொல்லி வந்துட்டு செய்யலை. இப்போ வந்து நான் வெளியிலண்ணாவோட காய்ச்சிருக்கேன். வெளியிலண்ணா டக்குன்னு முடிச்சு தாரண்டிக்க. அப்போ அதை முடிச்சு அப்புறமே சின்னவன்ட்டு போக மாட்டேன். உண்மையிலே ஆள்கிட்ட போகாத கவலை. ஏன்னா இப்போ காலமாக போகல வந்து. அப்போ போக மாட்டேன். அப்போ இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக நாங்கள் ஒரு குடிபூதல் ஒன்று செஞ்சு நாங்கள் வந்து, அதாவது புது வீடை ஒன்று வந்துட்டு கட்டி கொடுத்து நாங்கள் வந்து குடிபூதலும் வந்துட்டு செஞ்சு வச்சு நாங்கள் வந்து இங்கே சங்கானையில், அதாவது வந்து அந்த மாற்றுத்திறனாளி மூந்தநாடு அம்மாக்கேன்னு. அப்போ அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் வந்து வயரிங் இல்லை. அப்போ வந்து வயரிங் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து கரண்ட் இல்லாமல் சரியாக கஷ்டப்படுவாங்க. இப்போ நாங்களுமே என்ன சொல்கிறது வந்து இயலமான விஷயங்களை சொல்லி விடுறது, யாரும் செஞ்சால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து லண்டனில் இருக்கக்கூடிய அவட பேர் சொல்லலாம்டா வண்ணமம்மான்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வயரிங் அப்படின்னு சொன்னால் வந்து அதை செஞ்சு கொடுங்கய்யா, நான் வந்து அதுக்கு வந்து கேஷ் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஓகே, அப்போ அதை நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கிறோம். அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் என்ன திருப்ப வந்து உதவி நாங்கள் சரியான முறையில் வந்து உண்மையான சரியாக கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் சொல்லியும் வந்து நிறைய அழைப்புகள் வந்து, ஆனால் வந்தெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான தூரம். இவன் இன்றைக்கு மதியம் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் கேம்ப் எங்கே இருக்கு நீமா? சென்ட்ரல்லாம் இருக்குது. சென்ட்ரல் கேம்புடா எந்த இடம் சொல்லலாம்? வண்ணர் சைடு அப்படியா? சரி, இங்கே ஜஃப்ரா அங்கே வந்து எல்லாம்
இவெல்லாம் மட்டக்களப்பு சொல்கிறதே வேஸ்ட்டுண்ணே. மட்டக்கள இருக்கேன் அம்மா நீ மட்டும் நாட்டுச்சுனா இப்போ இங்கே தான் நிற்க வந்து இன்றைய நாள். அப்போ இது வழி எங்கேயும் வேறு எதையாக இருக்க மாட்டேன். அது சரி. இல்லை இல்லை இப்போ நான் வந்து சொல்ல வந்த பேர் இண்டே கூட மதியம் வந்தது, ஆனால் இடம் வேறுன்னு சொல்லி போட்டு நான் திருப்பி யாழ்ப்பாணம்னு சொல்லுவேன் நான். சரி ஓகே, அவன் சின்னப்படி இருந்தான், போ பழகிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேம்ப் வந்து இருக்குது அங்கே. சரி அவனை கேட்டு தெரிஞ்சு சொல்லண்டா அங்கேண்டு கேளண்டா சொல்ல நீங்களே சொல்லுங்க. அவனை கேளண்டா அங்கேண்டு அவன் திரைக்கு பின்னுக்கு அடிக்கிறான். சரி அவன் குரல் அடிக்கிறேன். கல்முனை. அப்ப கல்முனையில இருக்குது சென்ட்ரல் கேம்ப். இல்ல இல்ல அம்பாறையில கல்முனையா சரிடா. சரியா விடு, போர்டர் தானே. அப்ப கல்முனையில் சென்ட்ரல் கேம்ப்லேருந்து ஒரு பிள்ளை ஒன்று மெசேஜ் பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, 20 வயசாண்டாப்பா. ஹஸ்பண்ட் இல்லையாம தான். ஓ ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாராம். வந்து சுற்றியான கஷ்டமாம் அப்படி இப்படின்னு நிறைய இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் வந்து வேறு எங்கே பவுனியாலேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து எழுதியிருந்தேன். அந்த மாதிரி வந்து தூரவாக இருக்கிறபடியால் ஒரு கொஞ்சம் கரைச்சலாக இருக்குது வந்து. அப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ளே இப்போ நாங்கள் நிற்கிற மாதிரி யாழ்ப்பாணத்துக்குள்ளே வயதானாக்கள் மருத்துவ வசதிகள் உதவிகள் மாதிரி கேட்டால் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதர்வைஸ் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து வெளி மாவட்டங்கள் போனால் தான் வெளி உதவிகள் செய்வோம். வந்து வெளி மாவட்டத்துக்கும் இப்போதைக்கு போக வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொன்னால் காரணம் வந்து நாங்கள் வீட்டு வேலை வந்துட்டு செஞ்சுட்டு கூடிய அதை முடிக்கணும். அது வந்து ஃப்ளைட் இப்போ எங்கே போகுது, ஏர்போர்ட்டு போகணும். இப்போ எந்த ஏர்போர்ட்டு? கொழும்புக்கோ? மலேசியா ஏர்போர்ட்டு போகணும். இங்கே மலேசியா என்ன இருக்கு? அப்போ கொழும்பு எங்கே இருக்குது? கொழும்பு இங்கே எங்கால கிட்ட பகடியே இல்லை. ஏன்னு அதை பறக்குதுன்னு பார்த்தது இல்லை, குறைவு. இல்லை கதை சொன்ன இந்த மாதிரி வானத்தை பார்த்தோடையே வந்துட்டு அந்த கதை வந்து. அப்போ இந்த மாதிரி எஃப்னால யாரும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்துட்டு கேட்டால் நாங்கள் வந்து செய்வோம். அதே நேரம் உதவி செய்கிறதுக்கு மக்கள் முன் பெறணும். நான் சொல்லிட்டேன் வந்து நீங்கள் எனக்கு எதுவும் அனுப்ப தேவையில்லை, என் மூலமாக கொடுக்கவும் தேவையில்லை. நான் வந்து அந்த ஒரு ஆக்களை காட்டி விட்டால் நீங்களே வந்து செய்யலாம், நாங்கள் அதை 100% விசாரித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கிடையில் நாங்கள் பூபாலன் ஐயா கூட ஒரு உதவி ஒன்று செஞ்சுட்டு வந்தாங்க மனசார. உண்மையிலே அந்த டைமில் என்னோட பர்ஸுக்கு ஏற்ற காசு 16,000. அது ஒரு 500 அது வந்து விலைக்கு முருகண்டியில் கொடுத்துட்டு நினைக்கிறேன். அது இருந்தது. அது நான் வந்து என்ன சொல்கிறேன் 16,000 அப்படியே வந்துட்டு கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அதுக்கு ஒரு மந்தளிக்கா என்ன சொல்கிறது, என்ன பழையபடி என்ன கையில் காசு இல்லையோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்குண்டு அந்த வீடியோ கூட ஃபுல்லாக பார்க்காம எழுதுறேன். ஏன்னா அந்த காசு வந்து கொடுத்ததே நாங்கள் என்ன அப்படி கேட்குள்ள வந்து அப்படி ஒரு கொமெண்ட் எழுதலாமா என்னத்த சொல்கிறேன்றதும் ஒரு யோசனையாகி உங்களுக்கு எத்தனை நேரம் சொல்லியும் பிரயோசனம் இல்லைன்னு நாய் வாழை நிமித்தையில் அந்த மாதிரி. ஓகே நம்ம அதை விடுவோம். வந்து மோஸ்ட்லி இனி வரப்போகிற விடயங்களில் ஏதோ எங்கட பங்கும் சின்னதாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து அதாவது புது வீடு வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துனாங்க. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் உண்மைக்கும் அங்கே போகலை. அப்போ வந்து அவங்களோட மனநிலைமை இப்போ எப்படி இருக்குது, வந்து லைக் ஹாப்பியாக இருக்காங்களா, ஓகே இருக்குதா, எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்றதையும் ஒருக்கா பார்த்து கொண்டு அதே நேரம் இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை நாங்கள் அறிவிப்போம். வந்து உங்களுக்கு நாங்கள் அந்த வீட்டுக்கு வயரிங் செஞ்சு தாரோம் அப்படின்னு சொல்லி எங்கள்ட இது வேறு ஃப்ளைட்டா இப்போ போகுது இந்த போகுதுன்னு இது வேறு இது பாரு அது கூட அதே இடத்துலையோ எப்படா 5 மினிட் ஒரு ஃப்ளைட் எழும்பும். அது சரிடா ஒரு ரோட்டில் இது என்ன லண்டன் கீத்துருவா உனக்கு 5 மினிட்ஸ் கிளம்புறதுக்கு அப்படிதான் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஃப்ளைட் எழும்பிட்டே டேக் ஆஃப் ஆகிடும். இல்லை 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 அது இல்லை பொருவா இல்லாட்டி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்க என்ன ஃப்ளைட் சுற்று வந்து இது வேறு ஃப்ளைட் நானா அதுதான் அது என்னண்டா இப்போ அப்படி பார்ப்படா இன்னொன்று கொடுத்து வரணுமேடா என்ன சரிதானே என்னண்டா தம்பி இங்கே கொழும்பு சைடுனா பரவாயில்ல. அதை விட தை மாதம் 19 என்றாலும் அந்த ஒரு
சரி இப்போ நம்ம என்ன சொல்கிறது ஈவன் வீடியோவாக இருந்தாலும் உங்களோட மனசில் படுற அப்படி வந்து காய்ச்சிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் வந்து நிறைய காய்க்காம விளக்கிடுவோம் வந்து விளக்கிட்டு போய் அவங்களோட வீட்டேருந்து அவங்களோட காயப்பம் வந்து சந்தோஷமாக. ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். எஸ் அது வந்து எங்களுக்கு இல்லை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விளக்கிடுவோமா. இப்போ கவிதா சொன்ன மாதிரியும் யோசிக்கலாம் என்னண்டு சுற்றுதான் உண்டு. ஆனால் இது இல்லைடா அதே இடத்த டக்குன்னு வந்துட்டு அம்பி அதான் பார்க்க சுத்தம் இல்லையா? ஏன் சுத்தணும் அது இவர்த்தண்டு என்ன புதுமா அன்றைக்கு காருக்கு ஏசிக்கு 60,000 கொடுத்து திருத்தியும் ஏசி போட கறக்குறாப்பா பாவம்டா இந்த காரம் பாவம் நாங்களும் பாவம் எத்தனை இருந்தால் நானும் திருத்துறது. ஓட்டம் கூட தானே மற்ற நீ ஓடுற ரோட்டுகளை பார்க்கணும் எப்படியா ரோட்டுகளை விட்டு ஓடுறோம் பள்ளம் திருட்டியும் அதுதான் ஆகக்கறி இந்த பாரு என்ன நிறைய பேர் கேட்டபடியே சந்தோஷத்தை இன்னும் போகலை இருக்கா போனால் வந்து வீடியோ எடுத்து போடுங்க லைவ் போடுங்க சந்தோஷம் எல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. கட்டாயம் செய்யணும். அதனால் என்ன சொல்கிறோம் அந்த வேலையை இருக்கா முடிச்சுட்டு போகணுன்னு சொன்னால் அது அப்புறம் நாங்கள் சும்மா போகலாம் பிரச்சனை இல்லை. நேராங்கடா நேராக போயிட்டு இடது பக்கம் நேராக போயிட்டு இடது பக்கம் மட்டும்தான் ரோட் போகுது. சஞ்சியை நாங்கள் ஒருக்கா அடித்து சொல்லணும் வந்து வயரிங்குக்கு என்ன மாதிரி சேவிங் பண்ணணும். அந்த எங்கடை விட்டு வயரிங்கில் கை வச்சு எங்கடை விட்டு வயரிங் செய்யவே வருது இல்லைடாப்பா. நினைக்கிறேன் மானி பேக் எங்கடை வீட்டை மாற்றினால் வரும் போல. அக்கினி சொன்னால் சரி இடது பக்கமா நேரே ரோட் போகுதான். நினைக்கிறேன் இந்த ரோட்டுக்குள்ளே கார்கள் வாரன்ற சரியான அரிதாக இருக்கும் போலடா. நம்மடா வாடு தான்ப்பா ஆட்கள்கிட்ட பார்வையில் விளங்குறாப்பா. அதுதான் சரி பட்டம் முடிஞ்சுது. பட்ட போட்டியில் முதலாக வந்தாக்களுக்கு 1 பவுன் சங்கிலி கொடுத்திருக்காங்கடா. 2ஆவுக்கும் இது 1/2 பவுனா வேணா கோயின் தானே கொடுக்குறோங்க இல்லையோ என்னண்டியா. ஹலோ ஓ வணக்கம் நீங்கள் மட்டக்களப்பில் இருந்தா சொல்லுங்க. ஓ நாங்கள் உங்களை அந்த வீடியோவில் பார்த்தோம். நாங்கள் அந்த பூபாலனோட ஓமாம் பூபாலன் அந்த வீடியோ சொல்லுங்க. பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாண்ணா மீது எப்படி உங்களை போல ஆட்கள் தான் இருப்போம். ஓம் இதே போல வாய் தான் இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க கொஞ்சம் காலம் திருப்பி எப்பப்போ சொல்கிறாங்களோ யாருக்கு தெரியும். எப்படின்னா எப்படின்னா இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்களானே உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கணும் நல்லது 4 பேருக்கு உதவி கிடைக்கணுமெண்டு. அதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னே இவங்க கல்லர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களப்பா போட்டு படுத்தினாங்க தெரியுதாண்ணா. பைத்தியான பலதான் கேட்பானுங்க. அதை பற்றி யோசிக்கிட்ட வந்து ஏற்றி எடுத்தா சரி. ஏன்னா இப்போ அண்ணா என்ன சும்மா கயக்க எடுத்தா இல்லை அலுவலா எடுத்தா? நான் உங்களுக்கு சும்மா கலைக்கத்தான் எடுத்தேன். உங்களுக்கு அந்த வீடியோவில் எனக்கு ஃபுல்லாக பார்த்துருந்தேன். அது சரி. அவர் வந்து உண்மையிலே நல்லா இருந்த மனுஷன் நல்லா இருக்க வேண்டிய ஒரு ஆள் தானே. இதெல்லாம் தெரியும் எனக்கு சொந்த ஒன்று மித்த நான் கோக்குல பார்த்தேன். அப்போ நல்லா இருக்க வேண்டிய ஆள் தானே. அப்போ என்ன சொல்கிறது அப்போ திடீரெண்டு சைக்கிள்னா கண்டு கேட்க நான் என்னென்ன கிடந்த கொடுத்துட்டு வந்தானேயா. என்னென்றால் பிறகு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு கனடாலேருந்து ஒரு அண்ணாவால் கால் பண்ணி கேட்டார் அவர்கிட்ட நம்பருண்டு. அப்போ நான் சொன்னான் தானே அவர்கிட்ட நம்பரை கொடுப்பேன். அதே மாதிரி அவர்கிட்ட நம்பரையும் கொடுத்து விட்டான். அதே மாதிரி பிறகு எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆள் எழுதியிருந்தவர் அவர்கிட்ட நம்பர்கிட்ட கொடுத்து விட்டா. இனி அவ என்ன செய்யணுமோ எனக்கு தெரியாது. அது அவங்களோட சாய்ஸ் தானே. இப்போ நீங்கள் 2 நம்பர் எடுத்து வந்து இப்போ கதைக்கிறீங்கள் வந்து அதே மாதிரி அவையிலும் என்னத்துக்கு எடுக்கணுமோ கொள்ளணுமோ தெரியாது. ஆனால் கேட்ட உடனே கொடுத்து போட்டு நான் பூவாளன் ஐயாக்கும் எடுத்து சொன்னேன். ஐயா அப்படி 2 பேரையும் கொடுத்தேன் எடுத்தா கதையுங்க ஐயாண்டு. ஓ நீங்கள் மட்டக்களப்பு எங்கண்ணா? நான் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி. நான் வந்து அம்பாறை கச்சேரியில் வேலை செய்யறேன். அம்பாறை ஓகே சந்தோஷம் அண்ணாஜி. கச்சேரியில் வேலை செய்யறேன். உங்களை பதிவை பார்த்தேன். இது பார்த்தேன் சந்தோஷம். சரி அண்ணாஜி நான் அப்போ வீடியோ ஒன்று செஞ்சதுக்கு அடிக்கிறேண்ணா. ஓகே நீங்கள் வந்தால் கால் அடிங்க. ஓகே பாய். ஓகே பாய். இதுக்கு விட்டுருங்கடா. ஏன் அந்த என்ன கட்டுறது இறங்கி பேரணும். அது என்ன இறக்கக்குள்ள இந்த நடுவு தட்டாது இதில் எது இந்த நடுவு இது இதுலையோ
அதுதான் இன்னும் அங்காள் சில்ல பாரு எனக்குன்னா சட்டும் போலாம் கிடையாது எங்க அது கட்டும் பாரும்போ வருமாடா மெது போடுங்க காணுமா போடு போடு அவன் நெருப்ப நின்று சொல்லி கொண்டிருக்கிறான் இப்படியா இடங்களில் ஓடினா என்ன செய்யும் கார் பழையபடி செய்யணும் உதவிகள் நிறைய பேருக்கு எங்கடா பப்பீஷ் வருது நான் இது பயப்படா போடா பயப்படா போடா கடிக்கிறோம் கடிச்சா அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் போவான் வணக்கம் நமஸ்தே நமஸ்தே யார் படம் பார்க்குற ஒரு நிப்பாட்டி கொஞ்சம் சவுண்டாக கிடக்கு இப்போ நீங்கள் கேட்பீங்களே இப்போ தான் வேரிங் செய்ய போகிறீங்கன்னா என்னென்ன படம் பார்க்கணுமெண்டு அந்த முன் வீட்டில் ஏற்கனவே கரண்ட் இருக்குது தானே அப்போ அதுலேருந்து ஒரு பிளக் கொண்டு எடுத்து டிவி கொடுத்து செய்யணும் அவ்வளோதான் மற்றும்படி ஒன்றும் இல்லை என்ன சொல்லுது வீடு அங்கே இடிஞ்சும் போச்சு அங்கே பின் வீட்டில் கிடந்தது அந்த எது பிளாக் போட்டியில் ஏன் அது கரண்ட் அங்கே மழை பட்டுட்டு அது ஆனால் செஞ்சு பாத்திரம் எடுக்க அவரும் எடுக்கிறாரு சஞ்சு பாஸ்டர் நீங்கள் என்னென்னு சொல்கிறது வானத்தில் போகிற ஃப்ளைட்டை கூட பிடிக்கலாம் சஞ்சு பாஸ்டர் பிடிக்காது அது எங்கே எரிஞ்ச பாப்போம் பின்னுக்கோ ஆமாங்க எது கூட அந்த மெயின் சுவிட்ச் அதுகளோ அதான் எங்கே அது கலட்டி போட்டீங்களே அந்த முன்னுக்கு அங்கே அதானே சூச்சேன் வாய் தள்ளையா நாங்கள் வீடு இல்லைடா அந்த இது பழைய வீட்லயே போட்டது எது இது பழைய வீடல்லோ நீங்கள் வரைக்க பார்த்ததும் ஐயா கவனம் கை வைக்காங்க ஒன்று பொறுங்க பார் இதுக்கு அப்படி எரிஞ்சு போச்சு எது இந்த சைட்டில் சுவிட்சுகளோ சொப்புன் பேக்கு கட்டி கிடக்கு அதான் எத்தனை பேருக்கு அவருக்கு தெளிவு எடுக்கிறாரு இது வயர் தான் எரிஞ்சிருக்கு உங்களுக்கு இப்போ மெயின் சுவிட்சும் ட்ரிப் சுவிட்சும் இருக்குது என்ன சஞ்சு பாசம் எடுக்கிறாரு இல்லைண்ணா எடுத்தாரு என்ன கோவமே உங்களோட ஐயா அந்தெல்லாம் உங்களோட காய்ச்சி ராசாயின் எல்லாம் நீங்கள் பிறந்த நாளெல்லாம் செய்த நீ எனக்கு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனப்பா ஒரு இதுக்கு நான் தனிப்பட்ட ரீதியிலே சொல்லலையே எல்லாருக்கும் பொதுவாக தான் சொன்னேன் நான் இப்போ யாரும் தெரியலையப்பா எனக்கு வேந்து தானப்பா நீங்கள் அப்போ எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா வஞ்சிருப்பேன்னு சொல்லலாமே தவிர எனக்கு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் நான் சொல்கிறேன் சொல்லுவேன் அதானே அதான் என் உள்ள நான் என் ராசா நன்று வரை முன்னே கடவுளை கேட்குற வரமா தானே ஐயா இப்போ நான் இப்போ திருப்பியும் வந்தது என்னத்துக்கு ஒரு நல்ல விஷயம் மூலம் சொல்லணுமென்று தான் ஆள் தான் இப்போ ஜமதர்மனோட மோசமாட சஞ்சி என்ன ஐயா கேட்டு கொடுக்குறேன் நான் அடுத்த எடுப்பார் ஐயா விஷ்ணானே இந்த அதுவும் எடுத்தா தான் இப்போ நான் சந்தையால் போய் வந்து சமைக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வயரிங் வந்து செய்கிறேன்டாலம்மா சரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி என்னென்றால் உங்களுக்கு வந்து வயரிங் செஞ்சு கொடுக்க சொல்லி ஒரு அம்மாவா சொல்லியிருக்கிறேன் சரி நிறைய நாளை பிறகு இது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே காய்ச்ச கதை நாங்கள் நிற்கிற தானே அப்போ நாங்கள் அதை செய்யலாம்னு வந்திருக்கோம் இப்போ என்னென்னா உங்களுக்கு பின்னுக்கு ஒரு லைட் அங்கால ஒரு லைட் இங்கால ஒரு லைட் முன்னுக்கு ஒரு லைட் அவ்வளோ காணும் எனக்கு அது உள்ளுக்கு 2.5க்கும் 2 லைட் பிராந்தைக்கு ஒரு லைட் குசினிக்கு ஒரு லைட் எனக்கு தேவையில்லை ஓ
கணக்கு வேணும் ஒரு 1/2 கிலோ வேணும் 1/4 கிலோ காணும் ஐயா. இதைத்தான் கேட்குறேன் நான் கடவுள்கிட்டையும் உங்கள்கிட்டையும். அதை எனக்கு எடுக்க அவர் எடுக்கிறாரு. நன்மை செஞ்சு நேர்மையா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாய நன்மையான காரியங்கள் தேடி வருமாம்மா. என்ன அதைத்தானே அந்த சந்தை வலிக்கும் மீன் பை வர இருக்கா பாருங்க ஐயா. உப்பான் வந்துங்க உப்பான அரிசி இனித்தானே அரிசி. மீன் எடுக்க போனீங்களோ? ஆமாம் ஐயா. என்ன மாதிரி போ வியாபாரம் எல்லாம் 2-3 நாளான ஒரு அளவுக்கு அங்கே எடுத்து உழைச்சேன் ஐயா. இன்றைக்கு கொஞ்சம் சட்டியும் ஒன்றும் இல்லை. விலையாண்டு இன்றைக்கு நட்டமா போச்சோ? 1500 இல்லை நட்டமோ? அப்போ எடுத்து மீனுங்க அது அங்கனுக்கு என்ன மலிவா. இப்போ அங்கே கொஞ்சம் விலை கூடி இன்றைக்கு என்ன ஐயா சரி. அப்போ இங்கே மலிவா கொடுத்து போட்டு 1 கிலோ அரிசியும் வாங்கிக்கொண்டு சூடையும் கொண்டு வந்தேன் நான் ஐயா. இதுக்கு முதல் நாளாம் கொஞ்சம் பரவாயில்ல. என்ன மீன் எடுத்து கொடுக்குறீங்க? சூடை மற்றது ஒட்டி இந்த நான் காட்டுறேன் ஐயா. மீனை காட்ட போறீங்களோ? சூடையும் ஒட்டியும் இதான் நீங்கள் எடுத்து வித்த மீனோ? இதான் நீங்கள் எடுத்து வித்தது மீன். இது சொதி வைக்க இது கருவாடு. இது கருவாடு பண்ணி தான் குழம்பு வைக்கிறதுக்கு கருவாடு. இது வந்து இப்போ உங்களுக்கு கொண்டு வந்தீங்க உதய மீன் தான் நீங்கள் எடுத்து வித்தது. என்ன விலை இப்போ சூடை கிலோ? கிலோ ஐயோப்பா 500 ரூபா. சூடையோ? ஓ எவ்வளோ போனோம் ஆட்டோ பிடிச்சி போயிருந்தாங்க. சூடை தம்பி அதுதானே மங்கு பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் போகுது ஐயா. வேரிகள் எல்லாம் போகுது 1800 1600. எவ்வளோத்துக்கு நீங்கள் மீன் எடுப்பீங்க? கடைசி ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள எடுப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் பயத்தில் எடுக்கல. 9,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொண்டு வந்துடுறேன். 9,000 கடன் எடுத்துக்கொண்டு வந்துடுறேன். வேந்து கொண்ட கடன் கட்டணும். காசாவைக்கு கட்டியே ஆகணும். 1500 நட்டமாட்டாக்கு என்ன இருக்கும்? அப்படி பார்ப்போம்னா நாங்கள் ராளவுலாம் எல்லாம் அங்கே கரை ஒரு பக்கம் அங்கேடா நாலு இல்லாத அதுதான் முன்னம் அங்கனைக்கு ஓடி போய் வேண்டுறேன் நான் கொண்டான் தானே. முந்தண்ணா என்ன மாதிரி எல்லாம் இந்த கேட்டு இருக்குமா போட பிறகு வார் முன்பக்கத்தில் வார். வாங்க. வீடு பிறகு புலா விட்டதா இல்லைண்ணா? என்னப்போ வீடு பிறகு பிள்ளைகள் விட்டதா? சரி இல்லைண்ணா இல்லை. அது சரி. அப்போ முந்தண்ணா என்னம்மா ஷோமா இருக்கிறா? யார்கிட்ட எல்லாம் இதுகள் எல்லாம் காட்டாணி அல்பங்கள் எல்லாம் கண்டவாட்டுக்கு அடிச்சு யார்ட்டு மேலே அல்பங்கள் எல்லாம் அதான் அவள் இளைய மகள் கொண்டு தண்டை அங்கே அவன் கொட்டில்லோ. ஆமாம் அதெல்லாம் கொண்டு வந்து பூட்டி விட்டோம். சரி 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 சரியா. அப்போ நீங்கள் இப்போ அந்த அந்த சும்மா இந்த இதில் இருந்து உங்களுக்கு ஏற்கனவே கரண்ட் இருக்குதானே? இது கடலை கரண்ட் இல்லை தான் கரண்ட் இருக்குதானே? அதுலேருந்து அப்போ கணக்க பிளக்கள் அடிக்காங்கோ எரிச்சு போடும். அப்போ நாங்கள் இந்த அளவுக்கு அடித்தா தான் இந்த அடுக்குது இல்லை எடுத்து காய்ச்சி ஒரு முடிவுன்ற உங்களை சொல்லிட்டு போகலாம். டக்குன்னு கால் ஆள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆள் சரசரன்னு வந்தவங்க செய்வார் வேலையை. கச்சா விட்டு வேலையும் அப்படியே இருக்கலாம். வேறிங்கெல்லாம் சாமான் பண்ணுவாடி. அப்போ என்ன சாப்பிட்டீங்க மதியம்? அங்கே நான் தோசை கட்டிக்கொண்டு வந்தேன். இவருக்கு 4-3 தோசை கட்டிக்கு வந்தீங்களோ? இங்கே வெளியில் வாங்க உடனே ஒழிச்சு நிற்கிறீங்க. எல்லாம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் என்ன அதுக்கு இல்லை ஐயா நான் ஒற்றை சட்டையோட நிற்கிறேன். அதான் உடுப்பு சரியில்லைன்றதுக்கா அதுக்குத்தானே ஐயா நான் கொஞ்சம் வைக்க போகிறேன். அப்போ மாற்றுங்க சரி மாற்றினா தான் பிரச்சனை. முதல் காய்ச்சிட்டீங்க அம்மா தான் இல்லைங்க பிரச்சனை இல்லை. ஆள் ஆன்சர் பண்ணது இல்லையே. அது அப்படித்தானே நான் எடுக்க நான் இந்த சின்ன ஃபோனில் எடுக்கிறதே இல்லை. மற்ற அவருக்கும் எடுத்தன் இந்த நாயருக்கு இது தண்ணி ஐயா நல்லா. ஐயோ நல்லா நீயும் அப்போ மூடாக வச்சுக்கிறீங்கம்மா. இப்படித்தானே எனக்கு என்ன ஊற்றி அவர் தண்டை வெள்ளை குடிப்பார். மூத்திரம் பெய்து போட்டு எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு தான் ஓடும். நான் 6 மணி சரியா 5:30 ஒளிம்பி மழை விளாண்டு இதெல்லாம் தூக்கி எல்லாம் வெளியில் போட்டுட்டு பாய். பேர் தெரிஞ்சிருக்கா? இல்லை இல்லை நான் யோசிச்சேன் சில நம்பரை மலைஞ்சு வச்சு ஃபோன்ல. ஓ என்ன ஷோமா இருக்கீல? எங்கே நிற்கிறீங்க இப்போ? எங்கே கட்டினா காலையா? அது எங்கட விட்ட இல்லையோ? உங்களோட விட்டடியிலையா? நான் ஃபோன் பண்ணோன்னா எங்கட விட்டடி போயிட்டு ஏன்ண்டு என்ன நாளைக்கு வரீங்களா? அம்மா சுண்டல் எனக்காண்டி தான் ஒழுங்குபடுத்தணும்.
அவருக்கு இன்றைக்கு வந்து தண்டை இந்த மஞ்சள் இந்த கேபிளை கேட்டது ரொம்ப நாள் கிஸ்தான வேலை முடிச்சா தான் எடுக்கலாம். நீங்கள் கேபிள் வேணும்னா நாளைக்கு வாங்க முடியும். நாளைக்கு வாரம். ஓ இப்படி நாளைக்கு வரண்ட தம்பி கிறிஸ்மஸ் அண்டைக்கு நான் சொன்னேன். கிறிஸ்மஸை முடிச்சுட்டு வரண்டவர் பிறகு வருஷத்துக்கு அண்டைய சொன்னவர் வந்து பிறகு பொங்கல் அண்டைய சொன்னவர். இப்போ இங்கே மற்ற எனக்கு இன்னும் ஒரு உதவியும் செய்யணும் என்னென்றால் அந்த சங்கடமாக இருக்காலோ அவன் வீட்டுக்கும் ஒரு காசு ஆடியா வயரிங் கொண்டு செஞ்சு விடணும். அதுக்கு அவட்ட சாமானும் கிடக்கண்ணே. எல்லா சாமானும் இருக்குதுன்னு சொன்னால் நல்லது தானே. அப்போ நான் இப்போ நீங்கள் பார்த்து போட்டு வேண்டணும்னு சொன்னாலும் வேண்டித்தெல்லாம் மெயின்கள் ட்ரிப்புகள் கேடுகள் எல்லாம் கிடக்குது. அப்போ அந்த வயர்களை வேண்டோம் என்றால் வயர்களும் மற்ற அந்த இது என்ன சாமான் அந்த பொட்டியாக பிடிக்கிறது சன்பாக்ஸ் இல்லை மற்ற அந்த இதப்பா அந்த உள்ளுக்கு வச்சு கேசிங் பிடிச்சா சரி. அப்போ இருக்கா நோம்பலாக ஷாடியாக பார்த்து போட்டு அதே மாதிரி இருக்கா. அதுக்காண்டி இப்போ நாளைக்கு அங்கே வராமல் இங்கே வந்து நிற்கிறேல வந்து அங்கே நான் இங்கே என்னோட பிடிச்சிட்டு இல்லைங்களோ இப்போ வந்தேன். அப்போ என்னென்றால் இருக்காள் நீங்கள் சரி அது இப்போ இவன் எனக்கு வர சொன்னாங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் 2 நாள் இவாட வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே. அதில் பிரச்சனை இல்லை. அப்போ அம்மாண்ட வேலையை நான் முடிக்கிறேன் நாளைக்கு. உங்களோட வீட்டு இல்லை நான் ஆயுத சாமான் எல்லாம் இப்போ யாரை கொண்டு வந்தாலும் ஐயா நீங்கள் ஒரு உள்ளுக்கடுத்து வச்ச நீங்கள் சரி. அப்போ நீங்கள் நாளைக்கு வாங்கலண்ணே ஐயா. நாளைக்கு வந்தால் அப்படி இன்னும் 2 நாள் வந்துவிட்டு அங்கே வராதான் புரியுது. அப்போ அந்த கேப்புக்கு இது சங்கான பக்கத்தை செய்யலாம். வீடு முடிக்கணும் சஞ்சய். வார மாசம் கல்யாணம் இல்லை. என்ன தெரியும் என்ன கல்யாணம் எல்லாம் தெரியும் தானே. இல்ல மறைஞ்சா இருக்கல எல்லாம் உங்களோட அண்ணன் நீங்கள் அறிஞ்சு நாங்கள் எல்லாம் பார்ப்போம். உங்களை குறிச்சு எல்லா தகவலும் நாங்கள் அறிஞ்சோம். எல்லாம் அறிஞ்சுதான் இருக்கு இல்லைண்ணா. கட்டையமா தூக்கி அவன் சும்மா பம்பளை தூக்கினது. சரி அப்ப நாளைக்கு வாங்களா? ஓகே 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 ஷுவரா? ஓகே நல்ல மனுஷன். இந்த கதைச்சாட கண்டு கோவம் போயிடும். அப்படியா ஒரு மனுஷன். ஆனா ஆன்சர் பண்றான். உருட்டு தான் உருட்டண்டா உருட்டு அப்படி உருட்டுமா வந்து உங்களுக்கு இப்ப இந்த என்ன சொல்றது இப்ப இதுகள் இருக்கக்கூடிய இப்ப என்ன அந்த மெயின் சுவிட்ச் தான் கொஞ்சம் விலையாமா அதுகள் இருக்குதாம். மற்ற கேடுகள் இருக்குதாம். இவன் விளையாண்டாலும் பரவாயில்ல தேவையாண்டா செய்யத்தானே வேணும். அப்போ வந்து எவ்வளோத்துக்கு அவர் சாமான் வாங்குறாருன்றதை பில்லோட வந்து அவர் வேண்டி கொண்டு தருவார். அவருக்கு நான் வந்துட்டு பே பண்ணுவேன். அவர் வந்து அதெல்லாம் முடிச்சு போட்டு எல்லாம் பில்லோட காட்டு வேறு தானே. 28,000 ரூபா என்னட்ட வந்து வேண்டி 28,000 வேண்டவரோ ஏன் வயரிங்கோ வேண்டி கொண்டு வந்த சாமான் கொண்டு தந்தவரே சாமான் கொண்டு தரையிலையோ. சரி அம்மான கடவுள் 28,000 கூட வேண்டி போட்டு சாமான் கொண்டு தெரியலையோ சஞ்சி என்ன போட்ட கடவுள் எந்த கேள்வியெல்லாம் அதை கேட்கத்தானே. அது நோமல் இல்லை. அது பிரச்சனை இல்லை. அது அவையின் ஆட்கள் தான் வீட்டு திட்டம் செஞ்சு இல்லாமல் செய்து போட்டீங்க. நான் இல்லை குற்றவாளியாகிறேன். நான் பயத்தில் இன்னும் எந்த வீடு முடியணும் அதான் எடுக்கிறேன். இதை கேட்டா செத்தும் போடுவான். ஹலோ என்ன சஞ்சய்ண்ணா என்ன இது அம்மா 28,000 காசு போனீங்களாம் வயரிங் செய்கிற கண்டு என்ன கொண்டு நிற்கிறா என்ன வாங்க? ஹலோ ஆமாம் அது வந்து தந்தது என்னதுக்கு பைப்பு அந்த வட்டி வைக்கலாமல்லோ. ஓ அப்ப அது வேண்டி வச்சதா அப்படியே கிடக்குது. அதை அப்படியே கொண்டு வந்து போட்டுலாம் தானே. 28,000 ரூபாய் பைப்பு பண்ணீங்களோ? 28,000 28,000 என்னத்துக்கு சொல்லுங்க. பிரச்சனை இல்லை. சத்தமாக ஒரு பிரச்சனை இல்லை. நம்முடைய ஆள் தான். அது என்னன்னாலும் அவருக்கு இதனாலும் வைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் பூசி போடணும். அந்த கல்லில் உடைச்சும் வைக்கலாம். அப்ப அதுல அப்போ செஞ்சீங்கன்னா அப்போ கண்டிப்பாக பைப்பு நீ தேவையில்லையே. என்னண்டு கண்டிட் பேப்பர் கொடுத்து கேசிங் பண்ணலாமா? கேசிங் பண்ணலாம். அப்போ இப்போ 20,000 ரூபாய்க்குரிய சாமானுக்கு நீங்கள் பொறுப்பு.
ஓ அதுதானே வேலை சொன்னேன். உங்களுக்கு சொன்னா தானே காசு பேர் இதுக்கு கொஞ்சம் தானே முடிவு பண்ணி சொன்னேன். ஓ அப்போ நீங்கள் கட்டாயம் எங்கட வீட்டை வரணும். அப்போ தான் எங்கட வீட்டை கொஞ்சம் வயர்களை கொண்டு வந்து சமாளிக்கலாம். எவ்வளோ 28ஆமோ? 28,000 சொல்கிறா அம்மா சொன்னவா. 20 உங்களுக்கு கதை விளங்கினது. பைப்பும் சன்பாக்ஸும் போயிட்டாங்க. ஓ உங்களுக்கு கதை விளங்கினது நான் சொன்னது. சொல்லுங்க. இப்போ மாரி மழை காலங்களோட எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அப்போ நீங்கள் இப்போ எங்கட விட்ட வேலைக்கு வந்தால் தான் நாங்கள் இல்லானே பயிர்களை கொண்டு வந்து இஞ்சால் அந்த 20,000 சமாளிக்கலாம்ன்ற. சமாளிக்கலாம். இல்லை வேண்டி சாமான் வேண்டி வச்ச எனக்கு அப்போ எந்த வேலை வேண்டாம் வேண்டாம். அங்கே பேர் கேசிங் தான் என்ன வேணும். அந்த வடிவேல் படத்தில் கேட்பாங்க என்ன எப்பட்றா அந்த என்ன நடந்தாலும் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு மூஞ்சியே வச்சிருக்க அது எப்பட்றா அந்த மாதிரி எப்படி ஐயா கட்டாவுலே சொல்லுங்க. அப்போ அப்போ நீங்கள் 20,000 ரூபாய் நீங்கள் பொறுப்பு. 20,000 ரூபாய்க்கு நாங்கள் கேசிங்கும் அந்த சன்பாக்ஸும் போயிட்டு என்ன வேண்டாம். என்ன சாமான்? ஹலோ என்ன வாங்க வேண்டி வரும்? வயர் ஏன்னா சரி. அப்போ நீங்கள் 20,000 ரூபாய்க்கு 20,000 சாமானுக்கு நீங்கள் பில்ல தாங்க. வயரம் இப்போ நாங்கள் கேசிங்குக்கும் மற்றது அந்த சன்பாக்ஸ் பண்ற சன்பாக்ஸ் இருக்குல்ல அதே இந்த பைப்புகளை கொடுத்து மாற்றுவோம். இல்லை இப்போ என்ன நீங்கள் கொடுத்து மாற்றாம அது 20,000 பெற போகிறது இல்லை. நீங்கள் கொடுத்து கொஞ்சத்தை மாற்றி போட்டு மிச்சத்தை உங்களோட கூலி என்னன்ற இருக்கு தானே. இப்போ நீங்கள் வேலை செய்ய போறீங்க. கூலி இருக்குன்னா மற்றது வந்து சுவிட்ச் பண்ணுவோம். அது நான் வாங்கி தரேன். சுவிட்ச் நான் வாங்கி தரேன். அதெல்லாம் பண்ணுவோம். ஓகே அது நான் வாங்கி தரேன். அது என்னென்ற அவட மனம் கோணாமல் நீட்டாக அதை வேலையை முடிச்சுவோம். நாளைக்கு நீங்கள் வீட்டை வாங்குவோம் வடிவா காயப்பம். சரி நாளை அது முதல்ல என்ன இவியல் வந்து சொன்ன இப்ப நீங்கள் வயரிங் வேலை செய்வீங்கன்னு தெரியாதானே. அப்ப நான் சொன்னா வேலை செய்ய கேவட்டி வச்சு விட்டா நல்ல மெல்லோ என்னைக்கே உங்க வேலையை கொண்டு இடம். அப்ப அதுல பேருந்து வேறு அனுப்பி நான் பூஜை போடணும் பேருந்து பார்த்தேன். உடைச்சால் இந்த சுவர் உடைச்சால் படிக்க இருப்பேன். சரி அப்ப நாளைக்கு வாங்குவா. நாளைக்கு அங்க வரணும். ஓகே நான் குறை நினைக்கலையா நான் கடவுளே அதான் பயந்து வந்து கொண்டு நிற்கிறேன். இல்லை நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட நீங்கள் அப்போ உங்களோட காசு வந்து அந்தாலும் அப்படி செய்யாது. இப்போ போன காலில் இல்லாமல் கிடக்குற கோழியும் ஒரு கோழி கூடும் கட்டி தாய்யா நான் அங்கே கோழியும் கூடொன்ட்டு கட்டி தந்தா அங்கே என்னட்டு வீட்டையானது இன்னொரே இல்லாமல் கிடக்கு ஐயா சொன்னான் தானே. அதைத்தானே சொன்னான் பயமாக கிடக்கன்றது. நீங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் ஓப்பனாக கேட்டுருவோம். நீங்கள் கொடுத்தா தானே அதில் ஒரு குறையும் இல்லை. அவர் அதை ஆமோதிச்ச வேறு தானே அவர் இல்லையான்னு சொல்லியிருந்தா தான் இப்போ அதைத்தான் கேட்டாங்க. எரிஞ்சு காட்டினா எரிஞ்சு வச்சு அதுக்கு தான் கூப்பிட்டு குணந்தா கூட சும்மா அங்கனைக்க உதுவலிக்கண்டானே அங்கே ஓட்டா போட்டு இந்த உதுவலை இந்த வயரங்கு வேலை இந்த இதை மட்டும் ஃபுல்லாக செய்யாமல் அந்த இது மோட்டருக்கும் மற்ற கரண்ட் ஒரு மோட்டரா சொன்னேன் அந்த இன்னும் ஒரு ஆக்கள் மோட்டர் இருக்குதா. அப்போ உங்களுக்கு அந்த மோட்டருக்கு எல்லாம் வயரிங் செஞ்சா சரி தானே. அதான் இதை வந்து குசினிக்கிட்ட போட்டாலும் பரவாயில்லையா. இந்த இடம் மேலே இருந்து இல்லை வருகுது. அதானோ அப்போ எல்லாம் செய்வோம். இலவசமாக தானே ஐயா இந்த மோட்டர் வயரும் கிடக்குடாப்பா எல்லாம் ஃபுல்லாக கிடக்குயா அப்படியே ஃபுல்லாக. அப்போ ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பெரிய செலவு முடிய போகிறது இல்லை. இருந்தாலுமே பரவாயில்லை. லண்டன்ல இருக்க ஒரு அம்மா கதைச்சவா அவரோட காசை விளாண்டு பார்த்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி லண்டன் அம்மா தான் எனக்கு இந்த மோட்டரும் செய்து மற்ற வயரிங்கு வேலை. லண்டன் அம்மா உங்களோட அம்மா வேற இது எங்கட வேற அம்மா. அதான் ஒரு அம்மா தான் செய்து. இது வண்ணம் அம்மா அது என்ன கலர்ன்னு தெரியாது. அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கு இஞ்சில் என்ன. அப்படி அப்போ நாங்கள் வந்து இப்போ விழுகிறாட்டு. சரி ஐயா நான் இல்லை நீங்கள் அதை புரிஞ்சு குடிச்சிட்டு போங்க. நான் இப்போ தான் சமைக்கிறேன். சரி உங்களோட அந்த மனசு கேட்ட மனசுக்கே நன்றி அம்மா. அப்போ நாங்கள் விழுக்கிடுவோமே தம்பி என்ன போவோம் வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். என்ன சொல்கிறேன் இப்போ முக்கியமான விஷயங்கள்னு சொன்னால் நிறைய விஷயம் கதைக்கலாம். இல்லைத்தானே நான் சொல்ல வந்த விஷயம்னு சொல்லியாச்சு. இனி அடுத்த தரம் பாருண்டா வயரிங் போட்டு சுவிட்சை போட வெல் பெரிய மைக்கு தான் பெறுவோம். ரெண்டோட போன காலில் கோழியும் ஒரு கோழி கூடும் கட்டி தாய்யா நான் அங்கே கோழியும் கூடொன்ட்டு கட்டி தந்தா அங்கே என்னட்டு வீட்டையானது இன்னொரே இல்லாமல் கிடக்கு ஐயா தந்தா பால் புட்டி பனிக்கு உண்மையாக நடக்க இல்லாமல் கிடக்கு ஐயா. வேளாம கிடக்குன்றீங்களா என்ன? உண்மைதான். உங்களோட வயசுக்கு வந்து நல்லா துண்டா வேளாம ஆட்டோ பிடிச்சி அங்கே பண்ணையில இருந்து ஆட்டோ பிடிச்சி வந்து 180 ரூபா கொடுத்து வரும். அப்போ இந்த வயரிங்கை நிப்பாட்டி போட்டு கோழி கூட செய்வோம்டா. அப்படி செய்யுமா? என்னவோ பார்த்திருக்கியான்னு எனக்கு தைரியம் இல்லை இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ எது முக்கியம் தான் கேட்குறேன். இப்போ எது சேவை பண்ண என்னோட கோழியும் 4 கோழிகளையும் வேண்டி அங்கே வச்சு ஒரு இதையும் போட்டு விட்டாங்க. 4 கோழியை வேண்டி என்னம்மா செய்வீங்க? அங்கே முட்டையை விற்று விற்று அங்கே வேறு கண்ட ஊனமற்ற காசும் விற்று இந்த நேரம் அதை விட வருது 5000 ரூபா. இப்போ கொஞ்சம் 250 ரூபா. உங்களுக்கு அந்த இது இந்த
என்ன சாமான் நிலம்பரி காசு வர்றேன் அது எனக்கு இல்லையே, எனக்கு இந்த காசு இல்லை, அந்த பிரச்சனை இல்லாத ஏன் நிலம்பரி காசு உங்களுக்கு இல்லை? அதான் நேரம் காசுக்கு தானே அவள் பேருந்து போன கிழமை தான் அவள் ஜிஎஸ் கதைச்சு பாவம் அதை இயலாமல் தாண்டி போய் வருகுதுன்னு சொல்லி கதைச்சு இப்போ பதிஞ்சு வந்து வீட்டை வந்து பார்த்தவர். எங்க போய் கேட்டாலும் இப்போ பாஞ்சு கொடுத்தான் சொல்லி இந்த கொட்டிலையும் பார்த்து உங்களுக்கு இன்னும் நிலம்பரி காசு வேற தொடங்க இல்லையோ? இன்னும் வேற தொடங்கி இன்னும் வேற தொடங்க இல்லை. இன்னும் வேற தொடங்கல. அப்போ வந்தால் நினைக்க அது எப்படியும் ஒரு 7,500 10,000 கிட்ட வேற 7,000 கிட்ட வரும் மாமட்ட தான் சொல்கிறா. அஜிஎஸ்என் என்ன எப்படா உங்களோட நிலைமை கஷ்டம்தான். நமக்குமே இந்த வயசுல போறதுன்ற கொஞ்சம் கஷ்டம்தான். போய் அங்கே மாட்டை பிடிக்கணும் ஐயா பேருந்து வந்து சந்தைக்கு வந்து உண்மை இன்னும் வரைக்கும் அந்த பனிக்காகும் கால் ரெண்டும் இந்த கிட்டி விடுன மாதிரி அப்போ நாங்கள் வயரிங் நிப்பாட்டி போட்டு கோழி குட்டை செய்வோம். நம்ம இதை மட்டும் அந்த பொட்டியை தூக்கிஞ்சால இந்த இது எந்த பொட்டியை அங்கே அந்த அதுக்கு அந்த வீட்டுக்கு வளைய அதை தூக்கினா அது வயரிங் இல்லை. சரி, அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, சும்மா கதைச்சது வந்து அம்மாண்ட நிலைமையை கருத்தில் கொண்டு என்னடா இப்போ உண்மையாக வேறு யாருமென்னு சொன்னால் என்ன சொல்கிற எங்களோட அகத்தில் எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரு இயல்பு தான். அது வந்து அவ்வளோதான் கொடுத்து என்னது தான் செஞ்சாலும் அவ்வளோதான் கொடுத்து என்னது தான் செஞ்சாலும் அந்த மனம் வந்து திருப்தி படுற மனசு இல்லை. ஆனாலும் இல்லைம்மா, நான் வந்து பல பக்கம் யோசிச்சு கேட்கணும். இல்லை, நான் அம்மாவை நான் அப்படி சொல்ல வரையில. ஏன்டா அவன் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆள். ஈவன் நாங்கள் வீடு கொடுத்துருந்தாலும் இப்போ கூட விரும்பித்தான் வந்து வேலையும் செய்யன்னு சொல்லி வந்தேன் நாங்கள். அப்போ அவள் என்ன செய்கிற, நீ வந்து ஒரு பிள்ளைகள் குட்டிகள் வந்து நீ கண்ண பேர் இருந்தால் கொண்டால் பார்க்க வசதிப்பட்டா வந்து அவள் வந்து சொல்லுவா செய்வா. இங்கே பாருங்க, இப்போ இவரை மட்டும் வச்சு கொண்டு இருந்து அவள் என்ன செய்கிறது. இப்போ கூட பாருங்க, வந்து ஷாப்பிங் பேக்கில் யாரோ வேலை ஆறுதான் வந்துட்டு சோறு கொடுத்து விட்டேன்னு சொல்லி அதை வந்து வாங்கி கொண்டு வந்திருக்கா சாப்பாட்டுக்குன்னு சொல்லி. தெரியும் தெரியுமாம்மா, அப்போ வைங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, முதல் நான் வந்த வரைக்கும் வயரிங்க செய்வோம். யார் அவரா? அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ படுக்கையோட வந்துட்டு அவருக்கு அந்த கழிவுகளும் போகிறதால வந்து அம்மாவோட பாடு சரியான கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டோட நின்று தான் கவனிக்கலாம். இப்போ வீட்டோட ஒரு கைத்தொழில் மாதிரி ஒரு கோழியை வளர்த்து அந்த முட்டையில் விற்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தா வந்து அவருக்கு வர காசையும் நிலம்பரி காசு நீ வேறு மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டாமா சொல்லுறா. யாராவது வந்து நீங்கள் அம்மாவுக்கு ஒரு கோழிக்கூட வந்து செஞ்சு கொடுக்க விழா முடியும் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் கதைப்பீங்களா இருந்தால் அந்த கேஷை நீங்கள் டிரெக்டாகவே நீங்கள் அம்மாவுக்கு அனுப்பி நாங்கள் அம்மா மூலமாகவே ஆறுமுறாக்களை வச்சு வந்து அதை செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் ஒழுங்குபடுத்தி அதை வந்து நாங்கள் செஞ்சு கூடிய சீக்கிரமாக வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு. சரியாம்மா, பார்ப்போம்மா. இவ்வளோ காலம் வருவாத்தீங்களா? இல்லை தான் நாங்கள் வருவோம்ண்டு. சரி, அதே மாதிரிக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்புவோம் நாங்கள். சரியா? சரி, கட்டாயம் கட்டாயம். அந்த இது தாங்க மைக்கை தாங்கம்மா, இந்த மைக்கை தாங்க. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். எங்கடா இது மைக்கும் சார்ஜ் போயிட்டு நான் அவரை அனுப்பி அந்த வயரிங் அளவில் முடிச்ச அப்புறம் மறுபடியும் பாருன். அதுக்கிடையில் யாரும் இந்த கோழிக்கூடு சம்மந்தமாக கதைச்சாலும் நாங்கள் ஏதாவது ஒரு வழி பார்த்து அதை செய்ய பார்ப்போம். சரியோ? இல்லாட்டி என்ன செய்யற பார்ப்போமா? இவ்வளவு காலம் காத்தவரை நீ காப்ப. சரி, சரி, ஓகே, பார்ப்போமா? சரி, வா, ஓகே.